Very good morning, sir. நான் உங்க பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூர்ல இருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு சின்ன டாபிக்கை எடுத்து உங்களுக்காக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ஸோ அதோட வரிசையில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போறோம் சார். ஸோ ஸ்ப்ரிங், அப்போ ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன, ஓகேவாங்க, அது எதுக்காக பயன்படுத்துகிறோம், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா இருக்குங்க. ஆனால் நம்ம ஷார்ட்டாக பார்க்கறதுனால ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஷாக் லோட்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுங்க. ஓகேங்க. எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஓகேங்க, ரெசிலியன்ஸ். அப்ப இந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனது ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸையும் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஷாக்கையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணும். ஓகேங்க. அப்போ அப்சார்ப் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்னா ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த யூஸ்ஃபுல் ஒர்க் தான் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன். ஓகேங்க. அதனால தான் ஸ்ப்ரிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரிங்கில் ஒரு லோடு கொடுக்கும் பொழுது அது வந்து டிஃபார்ம் ஆகுது. ஓகேங்க. அப்போ அந்த டிஃபார்மேஷன் பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் அண்டு ஷாக் லோடு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ப்ரிங். ஓகேங்க. அப்போ இது ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இந்த ஸ்ப்ரிங்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான ஸ்ப்ரிங் இருக்குங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா லீவ் ஸ்ப்ரிங். அப்போ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா அதில் வந்து ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குங்க. இதில் இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் மட்டும்தான் டிஃபார்ம் ஆகும். அப்போ லீவ் ஸ்ப்ரிங் வந்து டிஃபார்ம் ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் டிஃபார்ம் ஆகுங்க. ஸ்ப்ரிங்குனாவே டிஃபார்ம் தான் ஆகும். ஏன் டிஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லோட்ஸ், எக்ஸ்டர்னல் லோட்ஸை வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனது டிஃபார்மேஷன் மூலமாக தான் ரெசிஸ்ட் பண்ணுதுங்க. அப்ப இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து டிஃபார்ம் ஆகும், லீவ் ஸ்ப்ரிங்கும் டிஃபார்ம் ஆகும். ஆனா இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து டிஃபார்ம் ஆகும் பொழுது அந்த சில ஒர்க்கை வந்து அப்சார்ப் பண்ணும். ஆனா லீவ் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணாதுங்க. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அப்ப லீவ் ஸ்ப்ரிங் பார்த்தோம் அப்படின்னா only absorbs the energy but the absorbed energy cannot be converted into useful work. அதாவது லீவ் ஸ்ப்ரிங் ஆனது எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணுங்க, ஆனா அந்த அப்சார்ப் பண்ண எனர்ஜியை ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்கா மாத்தாதுங்க. ஆனா இந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு இருக்குன்னா காயில் ஸ்ப்ரிங்குக்கு இருக்குங்க. அதாவது குறிப்பா சொன்னோம்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்குக்கு இருக்குங்க. அப்ப இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து டிஃபார்ம் ஆகும். அப்ப டிஃபார்ம் ஆகும்போது சில ஒர்க்கை வந்து அது யூஸ்ஃபுல் ஒர்க்கா மாத்திக்கும். அப்ப அந்த யூஸ்ஃபுல் ஒர்க் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிலியன்ஸ். அப்ப அந்த ரெசிலியன்ஸோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அப்ப ஸ்ட்ரெயின் எனர்ஜினாலும் ரெசிலியன்ஸ்னாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதாங்க சார். அப்ப இந்த ரெசிலியன்ஸ் அல்லது ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா the resilience or strain energy is the important factor to work the spring in best conditions. அப்போ ஒரு ஸ்ப்ரிங் ஆனது பெஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதோட ரெசிலியன்ஸும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி எப்படி இருக்கும்னா பக்காவா இருக்கணுங்க. அப்ப இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப இந்த ஸ்ப்ரிங்ல வந்து நான் ஒரு லோடு தரேன். அப்ப ஒரு லோடு கொடுக்கும் பொழுது இந்த ஸ்ப்ரிங் ஆனது என்ன ஆகும்னா எடுத்த உடனே கம்ப்ரஸ் ஆகாதுங்க. இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு லோடு கொடுக்குங்க. அதாவது நான் ஒரு லோடு கொடுக்கும் பொழுது இந்த ஸ்ப்ரிங் ஆனது, அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு மெட்டீரியலால பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டீல். அப்ப அந்த ஸ்டீலுக்கு பார்த்தோம் ஹார்ட் அண்ட் ஸ்டீல் அப்படின்பாங்க. அப்ப அந்த ஹார்ட் அண்ட் ஸ்டீல் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்குங்க. அப்ப நான் ஒரு எக்ஸ்டர்னல் லோடு தரும் பொழுது அந்த ஸ்ப்ரிங் ஆனது கம்ப்ரஸ் ஆகாதுங்க அல்லது டென்ஷன் ஆகாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங், டென்ஷன் ஸ்ப்ரிங் ரெண்டு டைப் இருக்குங்க. நம்ம இதை வந்து கம்ப்ரஷன் எடுத்து நம்ம பார்க்குறோங்க. அப்ப ஒரு லோடு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்ப்ரிங் வந்து உடனே கம்ப்ரஸ் ஆகாது. இந்த லோடுக்கு ஆப்போசிட்ல அந்த ஸ்ப்ரிங் ஆனது ஒரு எதிர் திசையை கொடுக்குங்க.
என்ன விஷயங்க, ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்குங்க. அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். புரியுதலைங்க. அப்ப இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு லோடு தரும் பொழுது அந்த ஸ்ப்ரிங் ஆனது சடனா கம்ப்ரஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மெட்டீரியல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த். அப்ப அந்த ஓன் ஸ்ட்ரென்த்துக்கு மேல நம்ம லோடு கொடுக்கும் பொழுதுதான் எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் கம்ப்ரஸ் ஆகும். அப்ப அந்த ஓன் ஸ்ட்ரென்த்துக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப நம்ம ஒரு லோடு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்ப்ரிங் ஆனது உடனே கம்ப்ரஸ் ஆகாதுங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனது அந்த லோடுக்கு ஏத்துற மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்றும். அப்ப அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அல்லது அந்த எதிர்வினை பேரு தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டும் சேமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 50 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ். அப்ப ஸ்ப்ரிங்கும் ஒரு 50 கிலோநியூட்டன் ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து there is no deformation occurs. அப்ப இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து 50 கிலோநியூட்டன் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க ஒரு 75 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்ப்ரிங்கு தரக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட இந்த எக்ஸ்டர்னல் லோடு வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகுங்க, கம்ப்ரஸ் ஆகும். அப்ப உடனே கம்ப்ரஸ் ஆகாதுங்க. ஏன் உடனே கம்ப்ரஸ் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தாண்டி நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்ப்ரிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சம் ஒர்க் நடக்குங்க. ஓகேங்க, அந்த ஒர்க்குக்கு பேரு தான் டிஃபர்மேஷன். அப்ப அந்த ஒர்க்கை வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணும்னா அப்சார்ப் பண்ணிக்கோங்க. புரியுதலைங்க. அப்ப அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ரெசிலியன்ஸ் அல்லது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. புரியுதலைங்க. மறுபடியும் சொல்றேங்க, இது ஒரு 50 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ். அப்ப இதுவும் ஒரு 50 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ். அப்ப இந்த ரெண்டும் ஃபோர்ஸும் சேமா இருக்குங்க. அதாவது இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு மேல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாதான் ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகுங்க, கம்ப்ரஸ் ஆகும். அப்ப நான் ஒரு 75 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ் வந்து தரேங்க. அப்ப கொடுக்கும் பொழுது இது வந்து என்ன ஆகுங்க, 50யோட அதிகமா இருக்காங்க. அப்போ கம்ப்ரஸ் ஆக தொடங்கும். அப்ப கம்ப்ரஸ் ஆகும் பொழுது சம் ஒர்க் பாத்தீங்கன்னா என்னவா மாறும்னா எனர்ஜியா மாறுங்க. அப்ப அந்த சம் ஒர்க்கை வந்து எனர்ஜியா மாறுதாங்க. அப்ப அந்த எனர்ஜியை வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணுங்க, அப்சார்ப் பண்ணும். அப்ப அந்த எனர்ஜி பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ரெசிலியன்ஸ் அல்லது ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ரெசிலியன்ஸ் அல்லது ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த டிஃபர்மேஷனால ஏற்படக்கூடிய சம் ஒர்க். புரியுதலைங்க. அப்ப அதுதான் என்னதுங்க, ரெசிலியன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய டைப் இருக்குங்க. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன, மேக்ஸிமம் ரெசிலியன்ஸ்னா என்ன, அப்ப இந்த ரெசிலியன்ஸோட ஃபார்முலா என்ன, ஏன் இந்த ரெசிலியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார்.